ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே ஜூன் மாசத்துல வரக்கூடிய ஆனுவல் சேவாவுக்கான புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ஜூன் மாசத்துல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த நாட்கள்ல போறவங்க இந்த ஆனுவல் சேவா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எந்த வீடியோ பாக்குறீங்களோ அதுக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. மேபி உங்களோட அனுபவங்கள் அடுத்து போறவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்த்துடலாம். லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆனது. இன்றைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க. நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம 12 மணிக்கு அதுக்கான ரிசல்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் செலக்ட் ஆகலை, இனிமேல் எங்கே செலக்ட் ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற டிக்கெட்டாக கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த சேவா அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிடிடிலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா வர்ற 30ஆம் தேதி, அதாவது மார்ச் 30ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில் நமக்கு உகாதி, அதாவது தெலுங்கு வருட பிறப்பு இருக்கு. ஸோ அதனால அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா மார்ச் 25ஆம் தேதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்ச் 30ஆம் தேதி அன்னைக்கு சகஸ்கர தீபலங்கார சேவா கிடையாது. அதே மாதிரி நோ விஐபி பிரேக் தர்ஷன் 25ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 25ஆம் தேதி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை அப்படின்றனால 24ஆம் தேதி அதுக்கான லெட்டரும் 29ஆம் தேதி அதுக்கான லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிடிடியில் லேட்டஸ்ட்டாக அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. உகாதினால உகாதி ஆஸ்தானம் 30ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. ஸோ அதுக்காக 25ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெலுங்கு வருட பிறப்பு 30ஆம் தேதி வரனால 25ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். காலையில் தர்ஷன்ஸ் இருக்காது, நேரடி சர்வ தரிசனம்லாம் இருக்காது. மத்தியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் அந்த நாளில் தர்ஷன் போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக டிடிடியில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன். மற்றபடி எல்லா தர்ஷனமே இருக்கும். க்ரௌடு 30ஆம் தேதியெல்லாம் ஹெவியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வருடப்பிறப்பு அப்படின்றனால அவங்க தெலுங்கு பீப்புள் எல்லாமே தர்ஷனுக்கு வருவாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்கும். சப்போஸ் இல்லைன்னா நம்ம நேரடி சர்வ தரிசனத்தில் தான் ஜாயின் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இது டிடிடியில் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்று நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஜூன் மாதத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் நடக்குது. அது என்னையிலேருந்துனா 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும், ஜூன் மாதம் 9லேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஸோ இதில் நம்ம என்னைக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நபருக்கு 400 ரூபாய். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஆர்ஜித சேவாவில் போகிற மாதிரி பிளான் இருக்குது, இந்த 3 நாளில் தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆனுவல் சேவா எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்ஜித சேவாவில் கல்யாணோற்சவமோ ஊஞ்சல் சேவாவில் தர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா அந்த தரிசனம் பார்த்த நாள்லேருந்து 180 நாள் டைம் கேப் அடுத்த சேவா புக் பண்ணுறதுக்கு. அது மாதம் மாதம் போகக்கூடிய சேவாவாக இருக்கலாம், இல்லைனா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மாதிரி சேவா கூட இருக்கலாம். சில பேர் தெப்போற்சவம்லாம் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது பார்த்துக்கோங்க. 180 நாள் டைம் கேப் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். 180 நாள் கழிச்சு தான் புக்கே உங்களுக்கு ஆகும். சப்போஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரோ நீங்கள் என்ட்ரு பண்ணாலே அதில் பாப்அப் மெசேஜ் காட்டிடும். இதில் ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் நம்ம 2 பேருக்கு தான் புக் பண்ணலாம். ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது ஸ்பெஷல். ஒவ்வொரு வருஷமும் ஒரு சேவாக்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது ரொம்பவே விசேஷமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆனுவல் சேவா ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். மற்ற சேவாக்களை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் புக் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோ லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன். இதில் பாருங்கள் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா 21ஆம் தேதி காலையில் நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, சேம் அதே டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ப்ரெஸ் ரிலீஸில் கொஞ்சம் டைம் மாற்றி கொடுத்துருந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்றது புக்கிங் போர்ட்டலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டைம் தான் ஓப்பன் ஆகும். ஆர்ஜித சேவாவில் ஜூன் மாதத்தில் ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்ற ஒரு ஆனுவல் சேவாவும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மற்ற சேவாக்கள் புக் பண்ணுற மாதிரியே தான் இதோட புக்கிங்ஸும் இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது
நாளையோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா 20ஆம் தேதி உங்களுக்கு எந்த புக்கிங்கும் இருக்காது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 21ஆம் தேதியிலேருந்து அடுத்தடுத்த புக்கிங்ஸ் வந்து இருக்குது. என்ன டிக்கெட் வேணுமோ நீங்கள் அந்த டிக்கெட்டை நோட் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் மாதத்தில் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், 300 ரூபா தர்ஷன் கியூ மாதிரி ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் கூட ஏதாவது நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வர்றீங்கனாலும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு டிக்கெட் இருக்குது, புக் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கேட்பீங்க, இப்போ ஆன்லைனில் சீனியர் சிட்டிசன் புக் பண்ண முடியலன்னா நேரில் வந்தால் டிக்கெட் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. சீனியர் சிட்டிசன் அங்க பிரதர்ஷனம் இது எல்லாமே நமக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். நேரடியாக போயிட்டு கூட பயோமெட்ரிக் கேட் வழியாக போகலாம், சில நேரங்களில் அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா நீங்கள் தர்ஷன் போகிறது, அதாவது 300 ரூபா தர்ஷனோ எஸ்எஸ்டி டோக்கனோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் கிட்ட கேட்டு அவங்க வந்து லெட்டர் கொடுத்து சைன் பண்ணால் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணும்னா அப்படி ரொம்ப தூரம் உங்களால் நடக்க முடியாது அப்படின்னு இருக்கவங்க நீங்கள் அந்த இடங்களில் வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி ஆஃப்லைனில் நமக்கு அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. கடைசியாக இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று 65,847 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனை பொறுத்த வரைக்கும் 22 கம்பார்ட்மெண்ட் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி சொல்லியிருக்காங்க. ஸோ வீக் டேஸ் அப்படின்னும் போது நமக்கு இந்த டைம் வந்து குறையும். எப்போவுமே வந்து திங்கள் மட்டும் கொஞ்சம் நமக்கு வீக்கெண்ட்ஸில் இருந்தால் க்ரௌட் இருக்கும். மற்றபடி நேரடி சர்வதர்ஷனம் நமக்கு வீக் டேஸில் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 8 மணி ஆகுது, ஒரு 9 மணிக்கு மேலே கீழ்த்திருப்பதியில் இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது அடுத்த நாள் மதியத்துலேருந்து இருக்கக்கூடிய ஸ்லாட் தான் இருக்கும். ஸோ இது வேணும்னா நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நான் போகிற டைமுக்கு மேலே போயிட்டு நேரடி சர்வதர்ஷனம் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அப்படி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நடைபாதை அலிப்பிரி மெட்டில் டோக்கன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. அலிப்பிரி நடைபாதையில் நடந்து போகிறதுக்கு மதியத்துக்கு மேலே நடந்து போகிறதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ போகிறவங்க அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. குழந்தைங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நடந்து போகிறதுக்கு. நைட்டும் உங்களுக்கு ஒரு 9:30 மணிக்கு பக்கமாகவே வந்து கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு திருமலாவில் ரூம்ஸ் வந்து கிடைக்கல, டிடிடியோட ரூம் ஆன்லைனில் கிடைக்கல, வேறு ஏதாவது மடங்களில் ரூம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் இன்னொரு ரூம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஏசி ரூம் 900 ரூபாய்க்கு ரூம் ஒன்று வந்து இருக்கும். ஸோ மார்ச் மாதத்துலேயும் உங்களுக்கு இந்த ரூம் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் ஏசி டபுள் பெட் ரூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் 19ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு கூட வந்து அவைலபிள் இருக்குது. நாளைக்கு வந்து பாருங்கள் 20ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் கடைசி வரைக்கும் இந்த ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மார்ச் ஏப்ரல் கூட செக் பண்ணி பாருங்கள், ஏப்ரல் ஃபுல்லாகவே ரூம்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மே மாதமும் இந்த ரூம் வந்து அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாருங்கள் ஜூன் மாதமும் 19ஆம் தேதி வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரூம் வந்து புக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரூமோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2 days வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். நான் 19ஆம் தேதி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரூமோட ப்ரைஸ் அப்படின்றது 1350 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு 162 ரூபா ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். ரூமோட காஸ்ட்டு 1512 ரூபா. இது வந்து இதே வெப்சைட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து 2 பேரோட நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம 1 MBக்குள்ளே அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறவங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் இதோட பேமெண்ட் செக் அவுட்டு நீங்கள் இதிலே தான் பண்ணணும். ஸோ வேறு எங்கேயுமே நீங்கள் பண்ணக்கூடாது. இதில் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் ரூம் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த ரூம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து புதுசாக அவங்க கட்டியிருக்கக்கூடிய பில்டிங் அப்படின்றனால ரூம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்டே பண்ணவங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு போகிற டைமில் ரூம் கிடைக்காட்டி என்ன பண்ணுறது, ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏசி ரூம் பொறுத்த வரைக்கும் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நான் ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நான் ஏசி ரூம்ன்றது இது வந்து 900 rupees உங்களுக்கு வந்து வரும். ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜூனில் தான் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 900 rupees வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, 900 ரூபாய் தான். இது ஜூன் மாதத்துக்கு அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னர் ரூம் அப்படின்றதும் ஜூன் மாதத்துக்கு அவைலபிள் இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து சர்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரூமும் ஜூன் மாதத்துக்கு அவைலபிள் இருக்குது. 900 rupees ரூம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கார்னர் ரூம் வந்து 1500, இதுக்கும் ஜிஎஸ்டி வருது. ஸோ இதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன ரூம் வந்து பரவாயில்ல, அதுவும் நான் ஏசி தான். ஃபஸ்ட்டு இருக்கிறது 3 காலமே வந்து நான் ஏசி ரூம் தான். ஃபஸ்ட்டு ரூம் பார்த்தீங்கன்னா நான் ஏசி டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நான் ஏசி ரூம் அதுவும் நான் ஏசி தான். கீழே இருக்க ஏசி எல்லாமே 2000க்கு மேலே உங்களுக்கு வந்து வரும்.
அர்ஜென்ட்டுக்கு ரூம் வேணும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் அக்கமடேஷன். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதே வெப்சைட்டில் தான் நீங்கள் புக் பண்ணணும். மற்றபடி வாட்ஸ்அப்லேயோ கால் பண்ணியோ யாருக்குள்ள நீங்கள் புக் பண்ணக்கூடாது. எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் வந்து இருக்கும், எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புக் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ அது ஒரு விஷயமும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.